எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேம் நீங்கள் எந்த புக்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கமெண்ட் ப்ளஸ் மெயிலில் கேட்குறீங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொடுக்குற நோட்ஸ் ப்ளஸ் நீங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் எழுதுனா நாங்கள் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. நான் வந்து சேனலில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எதை ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற கொஷின் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டருக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், சேனலில் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இந்த கொஷினை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து மெயினாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த புக்ஸோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் என்னென்ன வந்து நாலேஜ் அக்யூர் பண்ணேன் அப்படின்றதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த புக்ஸ்லாம் வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. நான் வாங்கினதுனால என்னென்ன விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். இதுக்கு வந்து நான் எடுத்துகிற புக்கு என்னென்னு பார்த்தோன்னா, நான் படித்தப்போ நான் வந்து 2020 பேட்ச். ஸோ அப்போ வந்து இருந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு என் காலேஜில் எனக்கு ப்ரொவைட் பண்ண புக்கு இந்த நாகராஜன் புக்கு. இது வந்து ஓல்டு சிலபஸ் புக்கு. இப்போ மார்க்கெட்டில் இந்த புக் கிடைக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 400 rupees வருது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு எடிஷன் அப்படின்றது வந்து 2018 வந்து ஃபஸ்ட் எடிஷன் புக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் அக்யூர் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெஸ்ட் ஐட்டம் கொஷினாக இருக்கட்டும், நிறைய கொஷின் 90% இந்த சப்ஜெக்டில் வந்து நான் எடுத்த நோட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஒரு 10% வந்து நெட்டை ரெஃபர் பண்ணுவேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் நெட் ரெஃபர் பண்ணாமல் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா லோக்கல் ஆத்தர் புக்கில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சில பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நான் ஃபுல்லி எதையுமே நம்பி எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த புக்ஸ் வந்து எல்லாமே கவர் ஆகுது. உங்களோட சிலபஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. அது இல்லாமலும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நியூ சிலபஸ்க்கு வந்து 5 யூனிட்ஸ் தான். பட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 10 யூனிட்ஸ் வந்து இந்த புக் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ரேட்டும் கூட. எனக்கு இந்த புக் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இப்போ நியூவாக இருக்க நாகராஜன் புக் பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா அந்த புக்கை நான் வாங்கலை, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராவது வாங்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே ஒரு புக்கு தான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு நான் ரெஃபர் பண்ண புக் ப்ளஸ் நெட்டு சர்ச் பண்ணேன். நீங்கள் கேட்கலாம், லாஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சம்ஸாக இருக்கே, அது வந்து நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் மீன்ஸ் எப்படியெல்லாம் வந்து மீடியம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் நீங்கள் எதை பார்த்து ரெஃபர் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு அது இருக்குது. ப்ளஸ் வந்து 10th யூனிட்னு இதில் வந்து இருக்கும். ஸோ கியூடி குவாட்ரல் டீவியேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் இருக்குது. ஆனால் நான் வந்து சம்ஸ் எதை பார்த்து ரெஃபர் பண்ணேன்னா, எனக்கு ரெக்கார்டில் பார்த்ததை எனக்கு ரெக்கார்ட் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்ததை தான் வச்சு நான் உங்களுக்கு சம் கொடுத்துருக்கேன். இந்த புக்கை நான் அது ஒன்றுத்துக்காக மட்டும் சம்ஸுக்காக எடுக்கல. பட் தியரிட்டிக்கலாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் நான் இந்த புக்கில் இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக அதோட ரேட் என்ன அப்படின்றதுமே எனக்கு தெரியல. செகண்ட் வந்து நான் வந்து எடுத்த புக் வந்து பார்த்தோன்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த புக் வந்து இந்த சப்ஜெக்டை இப்போ தான் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து மார்க்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு போய் வாங்கும்போது எந்த ஆத்தர் புக்குமே அவைலபிளாக இல்லை. இந்த அஸ்லாம் புக்கை தவிர எதுவுமே வந்து அவைலபிளாக இல்லை. எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இந்த புக்கை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த புக்கை வாங்கிட்டு வந்து நிறைய விஷயம்லாம் என்னால் இந்த புக்கில் இருந்து எடுக்க முடியலை. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அக்யூர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த புக்கை நான் வாங்கினேன். ஆனால் அந்த மாதிரிலாம் நிறைய அக்யூர் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த புக்கில் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வேணாலும் இந்த புக்கை வாங்கலாம். ஆனால் எனக்கு எல்லா கொஷினுமே இதுலேருந்து நான் ஆன்சர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த புக்கு கூட நான் நெட்டை தான் நிறைய சர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ அது இல்லாமல் நிறைய வந்து ஸ்லைட் ஷேரில் போட்டிருக்க
பிபிடி பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்து இதுக்குன்னே பவர் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸு ப்ளஸ் வந்து கூகுளில் வந்து இமேஜஸ் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதில் இருக்க பாயிண்ட்ஸ் இப்படிலாம் ஆட் பண்ணி தான் நான் இதுக்கு நோட்ஸ் எடுத்தேன். இதுக்குன்னு ஃபுல்லாகவே நான் இதில் எடுக்கல, பட் இதுலேயுமே நல்லா இருக்குது. நாகராஜன் புக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த புக்கை வாங்கவும் இல்லை, ஏன்னா நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்துச்சு. அதனால் அந்த புக்கை என்னால் வாங்க முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் வந்து ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த புக்கையுமே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த புக் வந்து நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வாங்கினேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் அந்த செமஸ்டர் வர்றப்போ எந்த புக்குமே நான் எழுதுகிறப்போ அவைலபிளாக இல்லை. இந்த அஸ்லாம் புக்கு கூட அந்த நான் கேட்ட ஷாப்பில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வர வழி தெரியல, எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த புக் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த புக்கில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த புக்கில் எனக்கு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புக்கில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்து அப்புறமா எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த புக்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களோட சிலபஸில் எல்லா டாபிக்ஸுமே இந்த புக்கில் கவர் ஆகாது. ஸோ அதனால் இந்த புக்கை வாங்குறதுன்றது யோசிச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து என்னெல்லாம் கவர் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி தான் புக்கு வாங்கிட்டு அந்த டாபிக்ஸை மட்டும் தான் இதுலேருந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் எதெல்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு, அதில் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும். ஏன்னா எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நான் இதில் இருந்தால் எடுத்தேன். ப்ளஸ் வந்து எஜுகேஷனல் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து தியரிஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வீடியோஸ் கேட்ட ஒரு டாபிக். இது எல்லாமே நான் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்தேன். ப்ளஸ் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லீடர்ஷிப்னா என்ன, ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நான் இந்த புக்கில் தான் எடுத்தேன். அதை தாண்டி இந்த புக்கில் இல்லாத டாபிக்லாம் வந்து நான் உங்களுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த அப்ரோச்சஸ், இந்த செகண்ட் யூனிட் இதுக்கு வந்து நல்லா ரெஃபர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இதில் தெளிவு பண்ணிக்கிட்டு நெட்டை சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக புக்கு எதுவுமே வாங்கலை. உங்கள் சிலபஸ் ரிலேட்டடாக நான் புக்கு வாங்காமல் இந்த புக்கை வாங்கி அது ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸை போட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த சப்ஜெக்டை என்னால் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தட் மீன்ஸ் பிஎட் அப்படின்றது வனிதா அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த புக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கா எனக்கு தெரியல. பெரியண்ணன் புக்குன்னு சொல்லுவாங்க. பெரியண்ணன் ஆத்தர் வந்து இப்போ வரைக்குமே புக்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு போட்டுகிட்டே இருக்காங்க. பட் இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே என்னோட பேட்ச்க்கு முன்னாடி பேட்ச் இருப்பாங்களோ, ஸோ அவங்க கிட்ட இருந்து வாங்கின ஒரு புக்கு. இது என்னோட புக்கு தான், பட் அவங்க கிட்ட நான் ரெஃபரன்ஸ்க்காக எந்த ஆத்தருன்னு கேட்டு ஷாப்பில் வாங்கினது. 200 rupees இந்த புக்கு நான் வாங்குறப்போ. ஸோ நான் வாங்கினேன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 or 20 அந்த ஸ்டேஜில் வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அப்போவே வந்து இது 200 rupees வந்து இருந்துச்சு. ஸோ இந்த புக்கில் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் தட் மீன்ஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகாது. ஏன்னா இது நம்ம சிலபஸோட புக்கு கிடையாது இல்லை. ஸோ அதனால் எல்லாமே கவர் ஆகலை. நான் மோஸ்ட்லி கவர் ஆன வரைக்கும் நான் இந்த புக்கிலேருந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப 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 நல்லா இருக்குது. யூனிட் 5ல் நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து யூனிட் 2ல் வந்து நான் இதுக்கு சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு பாருங்கள். யூனிட் 1லேயுமே நிறைய கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கவர் ஆனதை மட்டும் இதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ஜிடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த 4th யூனிட்லாம் கொஞ்சம் இதில் கவர் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். மெயினாக இல்லை கவர் ஆகாத யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 3rd யூனிட் கொஞ்சம் கவர் ஆகிருக்காது, 1st யூனிட்டில் கொஞ்சம் கவர் ஆகிருக்காது. மற்றபடி இதில் வந்து மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். அதனால் இதுலேருந்து நான் ரெஃபர் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னென்னலாம் கவர் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதுலேருந்து எடுத்தேன். இதிலேருந்து எடுத்துமே எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து பத்தலை. அதனால் நான் வந்து இந்த நாகராஜன் புக்கை வந்து வாங்கினேன். உங்களோட நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். இது வாங்கினதுமே நல்லதாக போச்சு. இதுலேயுமே நிறைய ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கிடைக்க பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆனால் மெயினாக இந்த புக்கை வந்து எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த கம்மி பாயிண்ட்ஸை இவங்க புக்காக போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கம்மி பாயிண்ட்ஸை போட்டு நான் எழுதினேன் அப்படின்னா நோட்ஸ் வாங்குறவங்க கேட்பாங்க, மேம் இதை எப்படி மேம் ஆன்சராக எழுதுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அதனாலவே நான் இந்த 2 புக்கை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் நோட்ஸ் எடுத்தேன். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, மேம் 2 புக்கு 3 புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்தேன்னு சொல்கிறீங்க, பட் இதெல்லாம் ஒரே புக்காக காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம்.
2-3 புக் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இதுலேயே வந்து நான் நிறைய லைப்ரரியிலையுமே சர்ச் பண்ணுவேன். பட் வந்து அதில் வந்து புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன ஆத்தர்ன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நான் நெட் சோர்ஸ்லேயுமே எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துன்றதை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன ஆத்தர் அப்படின்றத வந்து நிறைய டைம் சொல்லாமலே இருந்தேன். பட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னுமே சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக நான் அதையும் சொல்லிக்கிறேன். மேம் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த புக்கை மட்டும்தான் நான் கவர் பண்ணேன்றது எந்த சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் கவர் பண்ணவும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வந்து நெட் சோர்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு நிறைய இதை பற்றி எடுத்திருப்பாங்கல்ல, கிளாஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் கிளாஸ் எடுத்தவங்களோட பாயிண்ட்ஸு ப்ளஸ் லைப்ரரியோட பாயிண்ட்ஸு நெட்டோட சோர்ஸு இந்த மாதிரியெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து நோட்ஸே கொடுத்துருப்பேன். அதனால தான் நிறைய பேர் மேம் இது எங்கே தேடினாலும் கிடைக்கல, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே தான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதனால் நான் இப்படி தான் வந்து நோட்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ இந்த செகண்ட் செமஸ்டருக்கு நான் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆத்தர் என்னென்ன புக்ஸு என்னென்ன ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்ஸில் என்னோட பாயிண்ட் என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றதையுமே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிச்ச புக்கு எது அப்படின்னு பார்த்தோன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு தான். நான் படிக்கிறப்ப இருந்த புக்குனாலே என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு நான் இப்படி தான் வந்து புக்ஸ் வந்து வாங்கினேன். இப்படி தான் வந்து நான் உங்களுக்கு இதில் இருந்தால் நோட்ஸ் எடுத்துமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த புக்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்ஸ் ஓகேவா இருக்குன்றதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இஸ் யோர் சாய்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் நிறைய பேர் கேட்கலாம் மேம் பெடகாஜிக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் பெடகாஜிக்கு வந்து மோஸ்ட்லி நோட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் நோட்ஸ் எடுக்கிற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் புக்ஸ் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்னென்னலாம் வந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்றதையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.